ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். அடுத்து வந்த நாட்களில் எல்லோரும் நிச்சயதார்த்தம், விழா என வேலையில் மூழ்கினாலும் அனைவரின் கவனிப்பும் ஆதர்ஷிடமே இருந்தது. அக்ஷராவிடம் அவன் காட்டும் அன்பு, அவளிடம் அவனது எதிர்பார்ப்பு, அனைவரிடமும் அவன் முன்போல கோபம் கொள்ளாமல் சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொண்டது என அனைத்தும் பார்த்து ஆதர்ஷ் பழையபடி மாறிவிட்டான். அவனிடம் உண்மையை சொல்லிவிட முடிவெடுத்தனர். அதுவும் விழா அன்று அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என முந்தைய நாள் இரவு ஜெயேந்திரன், தனலட்சுமி, விக்ரம், வாசு, பிரியா அனைவரும் கூடி முடிவெடுத்தனர். ரஞ்சித், சஞ்சனா, அவளது தாய் மரகதம் மூவரிடமும் ஆதர்ஷ் இந்த குடும்பத்தோட வாரிசுதான் என்பது மட்டும் கூறிவிட்டு, மீதி நாளைக்கு விழாவின் முடிஞ்சதும் சொல்கிறேன், இது ஆதர்ஷுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க, அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் என்றும் கூறியிருந்தனர். அக்ஷரா, ஆதர்ஷ் இருவரும் வெளி வேலை அனைத்தும் முடித்துவிட்டு வீட்டிற்கு வர யாரும் அங்கே இல்லாமல் இருக்கவே பிரியாவிற்கு கால் செய்து விசாரித்தாள். அடியே, எல்லாரும் எங்கே இருக்கீங்க? நீங்கள் 3 பேரும் ஏன் இன்னும் வரல என்று அக்ஷரா கேட்க, ஹே, நாங்கள் இங்கே தான் விக்ரம் வீட்டில் அவங்களோட தான் இருக்கோம், வேலையாக இருக்கோண்டி, வர லேட்டாகும் அக்ஷா என்று பிரியா கூறினாள். என்னது, வேலையாவா? நாளைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன், வெளியில் அலைஞ்சு திங்ஸ் வாங்குறது, வேலைக்கு ஆளுங்களுக்கு சொல்கிறது, ரொம்ப பழக்கமானவங்கள நேராக போய் இன்வைட் பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் நானும் அவருமே பார்த்துக்கிட்டோம். நீங்கள் எல்லாரும் அங்கே வெட்டியாக என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க என்று கேட்டதும், அது மட்டுமா வேலை? அது இல்லாமல் எவ்வளவோ நிறையா வேலை இருக்கு என்று பிரியா சற்று திணறினாள். ஃபோன் ஸ்பீக்கரில் இருந்ததால் வாசுவும், நாங்கள் சர்ப்ரைஸ் ஏதாவது பிளான் பண்ணுவோம் என்று கூறிவிட, யாருக்கு சர்ப்ரைஸ் என்று அக்ஷரா கேட்டதும், அது விக்ரம் சஞ்சனாக்கு தான் என்று கூறினான் ரஞ்சித். அக்ஷராவோ, அது எப்படி, அவங்க கூட தான் இருக்கேன்னு இப்போ தான் சொன்னீங்க, எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க என்று சந்தேகத்தை கேட்க அனைவரும், ஐயோ இவளை வச்சுக்கிட்டு என்று முணுமுறுக்க, விக்ரமோ, பர்த்டே பாய்க்கு கேக் கட் பண்ணணும்னு சர்ப்ரைஸ்னு சொல்லி அவனையே கேக் வாங்கிட்டு வர சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இந்த சர்ப்ரைஸும் பண்ண போகிறாங்க என்று கூறியதும் அவனது கடுப்பை கண்ட அனைவரும் சிரித்தனர். அக்ஷராவும் இதை கேட்டு சிரித்தவள், விக்ரமோ, சிரிக்காத அக்ஷா, ஏன் இப்படி? நீ எப்போ பாரு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்க, ஃப்ரெண்டை நம்ப மாட்டியா? அவங்க எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான், பத்திரமா நான் வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்றேன், நீ பேசாமல் போய் தூங்கு என்று அவனும் மிரட்டி விட்டு அனுப்பினான். அக்ஷராவோ, சரி சரி விக்ரம், கத்தாத, அவங்க உனக்கு ஃப்ரெண்டு தான், நீ நல்லா தான் பார்த்துக்குவ, குட்டீஸ்களும் கூட அங்கேயே தூங்கட்டும், நான் எதுவும் கேட்கல. சஞ்சீவ் குட்டி புது இடம் செட் ஆக மாட்டானே, திடீர்னு ராத்திரி எழுந்து அவரை கேட்டால் என்ன பண்ணுறது, ஸோ அவனை மட்டும் நானும் அவரும் வந்து கூட்டிகிட்டு வந்துக்கவா என்று கேட்டதும், என்ன ஆதர்ஷா என்று வாசு அதிர்ச்சியோடு கத்த பிரியா அவனது தலையில் கொட்டினாள். இல்லை அக்ஷா, நாங்கள் கொஞ்ச நேரத்தில் அங்கே வரோம் என்று கூறி ஃபோனை வைத்து விட்டாள் பிரியா. இங்கிருந்த அக்ஷராவிற்கோ ஏதோ சரியில்லையே என்று யோசிக்க, அங்கே அப்போது வந்தமர்ந்த ஆதர்ஷிடம் நடந்தவற்றை சாதாரணமாகவே கூறினாள். அவனும் மெளிதாக புன்னகைத்து அமைதியாக இருக்க, அக்ஷராவோ, அது எனக்கு என்னமோ அவங்க உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க பிளான் பண்ணுறாங்களோன்னு தோணுது. இதை கேட்ட அவனும், எனக்கும் அதே தான் தோணுது, பட் பெருசாக என்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வராது, எதுக்கு வீணா இதெல்லாம் பண்ணுறாங்க என்று அவன் சாதாரணமாகவே கேட்டான். அக்ஷரா அருகில் வந்து, எல்லாரும் ஏதோ ஆசைப்படுறாங்க, பண்ணிட்டு போகட்டுமே, விட்டுருங்க ஆதவ், எதுவும் வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், அப்புறம் சங்கடப்பட போகிறாங்க என்று மற்றவர்களுக்காக கூற ஆதர்ஷும் ஏற்றுக்கொண்டான். அவங்க ஆசைக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு விட்டுடலாம், ஆனால் அதுக்கான பிரதிபலிப்பு என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சுன்னா அது இன்னுமே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அவள் இதை கேட்டு அமைதியாக இருக்க ஆதர்ஷை தொடர்ந்து, நான் உங்ககிட்ட நார்மலாக இருக்கேன் சாரா, உங்ககிட்ட மட்டும்தான் என்னால் நார்மலாக இருக்க முடியுது, மற்ற யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றம், தயக்கம்னு எனக்கு எதையாவது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. என் சாரா என்னை ஏமாற்ற மாட்டா, என்னை விட்டுட்டு போக மாட்டா, என்னை கஷ்டப்படுத்த மாட்டான்னு என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஆனால் உன்னை தாண்டி யாரையும் பெருசாக என்னால் க்ளோஸாக ஏற்றுக்க முடியல. இவங்களும் நாளைக்கு விட்டுட்டு தான் போவாங்க, கஷ்டப்படுத்திடுவாங்கன்னு ஒரு எண்ணம் உள்ளே ஓடிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது சஞ்சீவ்கிட்ட கூட தோணுது. ஒருவேளை நமக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்தா
நம்ம குழந்தைங்களுக்கு கூட நான் இப்படி தான் நினைப்பேனோ என்னவோ. பெருசானா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது கண்டிப்பாக விட்டுட்டு போயிடுவாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதை என்னால் ஏற்றுக்க முடியல சாரா என்று அவன் கூற, பாருங்க அதவ், எல்லாரும் ஒரு கட்டத்தில் நம்மளை தாண்டி போக தானே வேணும். உங்களுக்கு அந்த தயக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கிறதில்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? சரி, இப்போ என்ன உங்களுக்கு? எல்லாரும் பழகிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போது அந்த ஏமாற்றத்தை உங்களால் ஏற்றுக்க முடியல. ஓகே, அப்படின்னா ஒருத்தர்கிட்ட பழகும் போதே இவங்களும் ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போவாங்கன்னு சொல்கிற உண்மையை நீங்கள் ஏற்றுக்க பழகுங்க. அவங்களுக்கான வாழ்க்கை வேறு இடத்துல இருக்கும். ஒருத்தரும் அந்த கட்டத்தில் விலகி அவங்க வாழ்க்கையை பார்க்க போவாங்க. அதுதான் ப்ராக்டிக்கல்னு எடுத்துக்கோங்க. சிம்பிள். நம்ம வாழ்க்கையில் வர யார் எப்போ போவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது தடுக்கவும் நம்மளால் முடியாதுல்ல. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு அதனால் பழகிற கொஞ்ச காலத்தில் நிம்மதியாக சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு நம்ம பழகுவோம். அவங்க நம்மளை விட்டு போனாலும் அவங்க மனசில் நமக்கு எப்போவுமே ஒரு இடம் இருக்குன்னா அதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் அந்த மாதிரி மனசை பழக்கப்படுத்துறது அவ்வளோ சாதாரணமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறது ஈஸின்னு நினைக்கிறியா சாரா? கண்டிப்பாக கஷ்டம்தான் அது. ஆனால் என்ன பண்ணுறது, நாம் அந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டா அடுத்து சந்திக்கிற இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஈஸியாகிடுமே. அதோட நாம் எல்லாருமே பிறக்கும்போதே எனக்கு குடும்பம் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டா வந்தோம். சிலர் குடும்பம் தான் எல்லாமேன்னு சொல்லுவாங்க, சிலர் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமேன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க சந்தித்த வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை வச்சு தானே எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் வர்றவங்க அவங்க சில நேரம் சூழ்நிலைனால விட்டுட்டு போகிறது இதுவும் நார்மலாக ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம் தானே. அது ஒரு அனுபவமாக பாடமாக எடுத்துக்கிட்டால் என்ன தப்பு? ஆதர்ஷ் இப்போது பெருமூச்சுடன் கரெக்ட் தான். ஆனால் நான் உன்கிட்ட உடனே உனக்காக நான் எல்லாத்தையுமே மாற்றிக்கிறேன்னு பொய் சொல்ல மாட்டேன். பட் என் மனசை நான் கண்ட்ரோல் பண்ணலை. அதுவாக மாறினாலோ இல்லை நீ மாற்றினாலோ நான் தடுக்கவும் மாட்டேன். ஆனால் இப்போது என்னால் எல்லாமே நீ சொல்கிற மாதிரி சாதாரணமாக எடுத்துக்க முடியல. அதுதான் நிஜம். அதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். அது வரைக்கும் ஃபேமிலின்னா நீ மட்டும் எனக்கு போதும். மற்றவங்கள நான் விலைக்கு வச்சு ஹர்ட் பண்ணவும் இல்லை, உடனே எல்லார் கூடவும் அட்டாச் ஆகி ஏற்றுக்கவும் இல்லை. அதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. நீங்கள் இவ்வளோ தூரம் மற்றவங்களுக்காக யோசிக்கும்போது நாங்கள் டைம் கூட கொடுக்காமல் இருப்போமா? டேக் யுவர் டைம் என அவளை அழைத்து கொள்ள அவனும் புன்னகையுடன் அவளை கட்டி கொண்டான். பின் பிரியா, வாசு, குழந்தைகள் அனைவரும் வந்துவிட அக்ஷராவிடம் பேச அவளும் பதில் கூற ஆதர்ஷ் எப்பவும் போல ஒதுங்கி நின்று அவர்கள் பேசுவதை சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். மறுநாள் அதிகாலையில் எழுந்து அனைவரும் கிளம்பிவிட சஞ்சனா கால் செய்து, பிரியா, ஆதர்ஷ நேராக கோவிலுக்கு வர வைக்கணும். அங்கேருந்து மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போய்க்கலாம். வீட்டில் அவர் ஈவினிங் தான் வந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்தால் பிளான் கண்டிப்பாக சொதப்பிடும் என்று கூறியதும் பிரியாவோ, என்னடி இப்போ அவங்களும் கிளம்பிட்டாங்களே, என்ன சொல்கிறது? ஐயோ சரி, ஏதாவது பண்ணுறேன். அக்ஷராவிடம் நேராக வந்தவள், அக்ஷா, நீயும் ஆதர்ஷ் அண்ணாவும் நேராக கோவிலுக்கு வந்துடுங்க. அப்படியே சாமி கும்பிட்டு மண்டபத்துக்கு போயிடலாம். நாங்கள் கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ முன்னாடி போகிறோம். ஓய், என்னங்கடி எல்லாரும் என்கிட்டயே எல்லாத்தையுமே மறைக்கிறீங்க? அது சரி, சர்ப்ரைஸ் சஞ்சு விக்ரம்க்குன்னு சொன்னால் நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறதில்ல ப்ராப்ளம் இல்லையே. ஒரு வேளை ஆதவுக்கு தான் ஏதாவது பிளான் பண்ணுறீங்களோ? என்கிட்ட உண்மையை சொன்னால் நானும் ஹெல்ப் பண்ணுவேன், இல்லாட்டி அவர்கிட்ட நீயே பேசிக்கோ என்று அவள் விட்டேரியாக கூற, பிரியா, பேசாமல் இவகிட்ட சொல்லியே ஹெல்ப் கேட்டுடலாமா? அக்ஷா, நீ சொன்னது கரெக்ட் தான். அதுக்கு தான் வீட்டில் இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ப்ளீஸ் நீ ஹெல்ப் பண்ணு டியர். ஆதர்ஷ் அண்ணாவை ஈவினிங் வரைக்கும் விக்ரம் வீட்டுக்கு மட்டும் வரவிடாமல் பார்த்துக்கணும் ப்ளீஸ், என் செல்லோம்ல என்று கேட்டதும் அக்ஷராவும் சிரித்து கொண்டே, சரி ஓகே பண்ணுறேன், பட் என்ன பிளான்? அது இப்போ சொல்ல மாட்டோம், அது உனக்கே சர்ப்ரைஸாக இருக்கும் என்று பிரியா கூறியதும் ஆதர்ஷும், சாரா எப்போ கிளம்பணும்? எல்லோரும் ரெடியா? ஒரு 8க்கு கிளம்புனா சரியாக இருக்கும்ல என்று கேட்டபடியே உள்ளே வர வாசு, ரஞ்சித் இருவரும், இவன் ஒருத்தன் சரியான டைம் பாம்புக்கு தம்மியாக பிறந்திருப்பான் போல இருக்கு, கரெக்ட் டைமுக்கு வந்து நிற்கிறான் என்று புலம்பி தள்ளினர்.
இல்லை அதவ், இவங்க எல்லாரும் முன்னாடி போய் வீட்டிலேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வரட்டும். நாம் நேராக கோவிலுக்கு போய் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கலாம். அவன் இதை கேட்டதும் அவளை கூர்மையாக பார்க்க அக்ஷராவே தொடர்ந்து, சஞ்சீவ் நைட்டு நேரமாகி தானே தூங்கினா, அவன் எழுந்ததும் அவனை ரெடி பண்ணியே கூட்டிகிட்டு போயிடலாம். தூக்க கலக்கத்தில் ஏன் குழந்தைய அலைய வைக்கணும்? இப்போவே கூட்டிகிட்டு போனால் அங்கே போய் எழுந்ததும் எல்லார் கூடவும் விளையாட ஆரம்பிச்சிருவான். சாப்பிட மாட்டான், ரெடியாகவும் வரமாட்டான்ல, அதுதான் என்று அவள் கூற அவனும் சற்று யோசித்து விட்டு, ஓகே, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை என்று அவனும் ஒப்புக்கொண்டதும் மற்றவர்கள் மகிழ்ச்சியுடன் கிளம்பினர். ஆதர்ஷோ, சரி, அப்போ எனக்கு கொஞ்சம் இன்னும் ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு சஞ்சீவ் எழுந்தால் அவனையும் ரெடி பண்ணுறேன், நீயும் ரெடியாகிற என்று கூறிவிட்டு சென்றான். அக்ஷரா சிறிது வேலைகளை முடித்துவிட்டு அவளும் சென்று தயாராக சற்று நேரம் பொறுத்து வந்த ஆதர்ஷ் புடவையில் அவளை பார்த்து அப்படியே நின்று விட்டான். அவள் எப்படி இருக்கு என்று புருவங்களை உயர்த்தி வினவ, இமைக்க மறந்தவளின் கண்களில் அவளை ரசிக்கும் வேளையில் முழுமையாக இறங்கிவிட அவள் வெட்கம் கொண்டு திரும்பி உள்ளே சென்று விட்டாள். கண்ணாடியும் முன் நின்று, வேலை முடிஞ்சதா உங்களுக்கு என்று சாதாரணமாக அவள் கேள்விகளை கேட்க அவனோ அவளுக்கு பின்னால் வந்து நின்றவன், அங்கே எல்லா வேலையும் முடிஞ்சது என அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அக்ஷராவோ பூவை எடுத்து வைத்து கொண்டே, சஞ்சீவ் எழுந்துட்டானா ஆதவ் என்று கேட்டதும் ஆதர்ஷ் பின்னால் இருந்து அவனை அணைத்தபடி, அவனுக்கு என்ன, ரொம்ப நல்லா தூங்குறான் என்று கூறியவன் அவள் தோளில் முகம் புதைக்க கூச்சத்தில் அவள் சிறிது நெளிந்தாள். அவனின் அணைப்பின் இறுக்கம் அவளை விலகாமல் வைத்து கொள்ள கண்கள் மூடியபடியே, ஆதவ், டைம் ஆகிடும், போய் கிளம்புங்க என்று கிசுகிசுக்க ஆதர்ஷும், சாரா, கண்டிப்பாக போகணுமா, நாமளும் இன்னைக்கு இங்கேயே இருந்துடலாமா? அக்ஷரா கண்களை திறந்தவள் இதை கேட்டு சிரித்துவிட்டு, ஒழுங்கா விடுங்க, போய் கிளம்புங்க, இங்கேருந்து என்ன பண்ண போகிறீங்களா, போய் சஞ்சீவை எழுப்பி ரெடி பண்ணுங்க, போங்க போங்க என்று அவளை விரட்ட கண்களை சுருக்கி பார்த்தவன், அப்போ என்னை போக சொல்றியா என்று கோபமாக கேட்டான். அவளும், ஆமாம், இப்போ போக தான் சொல்கிறேன், கிளம்பணும்ல, போங்க போங்க என்று அந்த இப்போவில் அழுத்தத்தை அதிகமாக கொடுக்க அவனும் புரிந்தபடி சிரித்துவிட்டு நகர்ந்தான். அடுத்த சில நிமிடத்தில் மீண்டும் வந்தவன் அவளை பின்னால் இருந்து அணைத்தபடியே அழுத்தமாக கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு சென்றான். சிறிது நேரத்தில் சஞ்சீவுடன் ஆதர்ஷ் அங்கே வர, குட்டி செல்லம், வாங்க வாங்க என்று அக்ஷரா கையை நீட்டியதும் அவனும் அவளுடன் விளையாடியபடி தாவி சென்றான். அவனை ஆதர்ஷ் குளிக்க வைக்க அனுப்பிவிட்டு இவள் குழந்தைக்கு உணவு தயார் செய்ய அவனுக்கும் ஊட்டிவிட பின் அவனுக்கு துணி மாட்டிவிட என குழந்தையை கவனித்தாள் அக்ஷரா. அவளை கவனித்தபடியே இருந்த ஆதர்ஷ் அவளும் குழந்தையும் தங்களுக்குள் பேசிக்கொண்டே அனைத்தையும் செய்வதை கவனித்தவன், சாரா, நமக்கு குழந்தை பிறந்தாலும் சஞ்சீவை நாமளே வளர்க்கலாம்ல என்று தயங்கியபடி கேட்க அவனை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு, எனக்கு சஞ்சீவ் தான் நம்ம முதல் குழந்தைன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீங்கள் என்ன வளர்த்துறதை பற்றி இப்படி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க என்று கூறியதும் அவன் சிரித்தான். அக்ஷா சஞ்சீவிடம் திரும்பி, என் செல்லக்குட்டிக்கு நான் கூடவே இருக்கணும் தானே என்று கொஞ்சியபடி மழலை மொழியில் கேட்க சஞ்சீவ் தலையாட்டி, மா வேணும், மா வேணும் என்று கூறியதும் அக்ஷராவோ, என்னங்க சஞ்சீவ் பேசுகிறான் என்று கூற இருவரும் அவனை மீண்டும் பேச சொல்லி கேட்டனர். சஞ்சீவ் குட்டி, யார் வேணும், திரும்ப சொல்லுங்க என்று ஆதர்ஷ் மீண்டும் கேட்க அவன் அக்ஷாவை திரும்பி பார்த்து அவளை தூக்க சொல்லி கை காட்டி அவள் தூக்கியதும், மா வேணும் என்று அவள் தோளில் சாய்ந்து கொள்ள அக்ஷரா மகிழ்வுடன், செல்லம், அப்பா சொல்லுங்க என்று ஆதர்ஷை கை காட்டி சொல்ல, பா பா என்று மழலை மொழியில் அவன் கூற இருவரும் அவனை அணைத்து கொண்டனர். 1.5 வருடமாகியும் குழந்தை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என மருத்துவரிடம் காட்டி கேட்க, பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை, சில குழந்தைங்களுக்கு பேச லேட் ஆகும், சில குழந்தைங்க திக்கி திக்கி பேசும், பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று மட்டும் கூறிவிட்டனர். இங்கு வந்தும் இத்தனை மாதம் கழித்தும் அவனை எந்த மருத்துவரிடமும் கேட்டாலும் இதே பதில். இறுதியில் கொஞ்ச நாள் போகட்டும் என்று அவர்களே விட்டுவிட்டனர். ஆனால் அவன் முதன்முறையாக பேசியது என்றதுமே அவர்களுக்கு மகிழ்ச்சி. அதோடு அவன் அக்ஷாவை அம்மா என்றும் ஆதர்ஷை அப்பா என்றும் அழைக்க இருவருக்கும் தலைக்கால் புரியாமல் அவனை வைத்து கொண்டாடினர்.